ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு பில்லெல்லாம் எவ்வளோ நட்டு விட்ருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எது கேட்டு திறந்து வெளியே போய்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கு எவ்வளோ புல் நட்டு விட்ருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வெட்டி தான் நாங்கள் ஆட்டுக்கு கட்டுவோம். எனக்கு 2 ஆட்டுக்குட்டி நிற்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புல்லெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நிற்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பனை மரையெல்லாம் இவ்வளோ பெருசாக நிற்குதுன்னு பாருங்கள். பனை மரத்துலேருந்து மழை நேரம் வாழையெல்லாம் கோந்துருக்குமா, அது காற்றடிக்கும் போது கீழே படார்னு விழலாம். வீட்டில் இருந்தேன்னா டக்குன்னு ஓடி வந்து நாங்கள் பொறுக்கி விறகு எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துணி நான் காய போட்டிருக்கேன். வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கனால வீட்டில் வந்து காய போட முடியலை. அதனால் அந்த ஆற்று பக்கத்தில் வேலி கட்டியிருக்காங்க. அந்த வேலி பக்கத்தில் கொண்டு போய் துணிகளெல்லாம் நான் காய போட்டு எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி மறைச்சி போட்டுட்ருக்கேன். வெயில் கொஞ்சமாக அடிச்சிட்ருக்குது. நல்லா அடித்தா சீக்கிரமாக துணியெல்லாம் காஞ்சி கிடச்சிடும். கொஞ்சம் நேரம் ஆகும் போல் இருக்குது. வெயில் லைட்டாக தான் அடிச்சிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அப்புறமா எனக்கு 2 ஆட்டுக்குட்டி நிற்கிது. அதுதான் உங்களுக்கு காட்ட வந்தேன்னா, அது எப்படி மேயுதுன்னு பாருங்கள். மழைனால நான் உள்ளாலே கட்டியிருந்தேன் தொழுதுலே. இப்போ நான் அவுத்துட்டு வந்து வெளியில் கட்டியிருக்கேன். அது உங்களுக்கு காட்டியும் பாருங்கள். இந்த ஒரு ஆள் நிற்க பாருங்கள். இந்த புல்லெல்லாம் கட்டியிருக்கேன்னா நான் நிற்கிது பாருங்கள். அது எவ்வளோ பச்சை புல் இருந்த பாருங்கள், காஞ்ச புல்லை சாப்பிடுது. இது உள்ளாடி ஆறு சிட்டார்லேருந்து வர்றது. இது கரையில் தான் இதை கட்டியிருக்கேன். அப்புறமா இந்த சைடில் ஒரு ஆள் நிற்காங்க பாருங்கள். இது வந்து பொட்டாடு, அது ஆணாடு, இது பொட்டாடு. வந்து நான் மேய்க்கு தான் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து துணி காய போட்டிருக்கேன். அப்புறமா பாருங்கள், அங்கெல்லாம் புல் நட்டு விட்ருக்காங்க. அதில் எங்கள் பெரியப்பா மகன் நட்டு விட்ருக்கேன். அவன் வந்து வீட்டில் மாடு வளர்க்கிறதுனால இந்த புல்லையெல்லாம் வெட்டி கொண்டு போய் அதுக்கு போடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.